everyone. Welcome to the video series of Learn to Play Chess in 30 Days. We are on our day 14. Yes, almost close to half. I hope everyone is doing good. So let's get started. ஸோ நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துட்டு இருந்தோம்னா இது வரைக்கும் பார்த்தது வந்து எப்படி செஸ் விளையாடுறது, பேசிக்ஸ் செஸ் பார்த்தோம், பேசிக் ரூல்ஸ் எல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் செக்மேட்ஸ்ல பேசிக்ஸ் பார்த்தோம், ஓப்பனிங் பிரின்சிபல்ஸ் எல்லாம் பார்த்தோம். சரிங்களா? அப்போ இப்போ உங்களுக்கு என்ன தெரியும் ஆஸ் அ பிளேயரா உங்களுக்கு எப்படி வந்து ஓப்பனிங் விளையாடுறது, எப்படி வந்து பீஸு கொடுக்கக்கூடாது, எப்படி வந்து அட்டாக் பண்றது, எப்படி வந்து டிஃபென்ஸ் பண்றதுங்கிறது இந்த பேசிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும், நீங்க படிச்சிட்டீங்க. சரி, இப்போ அடுத்து என்ன சார்? இப்போ நான் எப்படி ஜெயிக்க முடியும்? இவங்க கேட்கலாம், சார் இப்போ அடுத்து என்ன சார்? நான் வந்து கேம் ஆட ஆரம்பிச்சிட்டேன் சார். எனக்கு ஓப்பனிங்ஸ் வந்து நீங்க சொன்ன மாதிரி நான் ஓப்பனிங் ஆடிட்டேன். நான் ஓப்பனிங்ல பீஸும் கொடுக்கல. கரெக்டா நான் பீஸோட வேல்யூஸ் எல்லாம் தெரிஞ்சதுனால நான் கரெக்டா பீஸ் கொடுக்காம ஆடிக்கிட்டேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்றது? எனக்கு செக்மேட்டும் தெரிஞ்சிருச்சு சார். இப்போ இன்கேஸ் என் ஆப்போனன்ட் வந்து பீஸ் கொடுத்துட்டே இருந்தாங்கன்னா நான் எடுத்து ஜெயிச்சிருவேன். இன்கேஸ் என் ஆப்போனண்ட்டும் பீஸே கொடுக்கலன்னா நம்ம என்ன பண்றது சார்? ஓகேங்களா? நான் எப்படி வந்து ரொம்ப ஸ்மார்ட்டா விளையாடி என் ஆப்போனன்ட் கிட்ட இருந்து பீஸ் எடுக்கிறது, பீஸை பாக்குறது, எனக்கு அவங்க எந்த இடத்துல தப்பு பண்றாங்கன்னே தெரியல, தப்புன்னா என்ன அப்படின்னு. ஸோ நம்ம இதை பார்க்க போறோம். ஸோ நம்ம வந்து எப்படி டாக்டிக்கலா விளையாடுறதுன்னு நம்ம ஒரு சில டாக்டிக்ஸ் பார்க்க போறோம். சரிங்களா? செஸ்ல வந்து நிறைய டாக்டிக்ஸ் இருக்கு. நம்ம வந்து ஒரு சில டாக்டிக்ஸ் பார்க்க போறோம். அந்த டாக்டிக்ஸ் எப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ நம்ம எப்படி ஸ்கூல்ல அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் படிச்சிருப்போம். நம்ம எப்படி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட்லயே படிச்சிருப்போமா? ஆனா நம்ம ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம்லயும் அதையே தான் படிக்க போறோம். ஃபிஃப்த்லயும், சிக்ஸ்த்லயும், செவன்த்லயும், எயித்லயும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அதோட அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் படிக்க போறோம். அப்ப என்ன நடக்குதுன்னா, இந்த அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் வந்து ஒரு பெரிய ரோல் விளையாடுது. பிளஸ் இப்போ அது முடிச்ச உடனே என்ன ஆகுதுன்னா, நீங்க வந்து இப்போ பெரிய பெரிய மத்த எந்த டாபிக்ஸ் பண்ணாலும் அல்ஜீப்ரா, எந்த டாபிக்ஸ் பண்ணாலுமே அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் அந்த பேசிக்ஸ் இல்லாம எதுவுமே மூவ் ஆகாது. அதே மாதிரி இங்கேயும் வந்து ஒரு சில டாக்டிக்ஸ் இருக்கு. எக்ஸாம்பிள் பின், ஃபோர்க், டபுள் அட்டாக், டிஸ்கவர் செக், இந்த மாதிரி எல்லாம் ஒரு சில பின் ரொம்ப ரொம்ப பேசிக்ஸ், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் வந்து ஃபவுண்டேஷனே. இந்த டாக்டிக்ஸ் எல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சீங்கன்னா எந்த ஒரு டாக்டிக்ஸ் வந்தாலும் அதுல வந்து இந்த டாக்டிக்ஸ் வந்து கண்டிப்பா ஒரு ரோல் இருக்கும். சரிங்களா? இப்போ அந்த மாதிரி இம்பார்ட்டண்டா இருக்கிற ஒரு டாக்டிக்ஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டாக்டிக்ஸ் நீங்க எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ரொம்ப ஈஸியான சிம்பிளான டாக்டிக்ஸ். உங்களுக்கு லாஜிக் தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த டாக்டிக்ஸ் பேரு பின். சரிங்களா? பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் பின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்போ பின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். எந்த பீஸை வச்சு ஜெனியூனா பின் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்போ பின்னா ஒண்ணுமே இல்லை. இப்போ வந்து ஒரு சின்ன பீஸை வச்சு ஒரு சின்ன பீஸையும் பெரிய பீஸையும் லாக் பண்றது தான் பின். சரிங்களா? இப்போ நல்லா பார்த்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பின்ல மொத்தம் 2 வகை இருக்கு. சரிங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பின்ல மொத்தம் 2 வகை இருக்கு. ஒன்னு அப்சல்யூட் பின்னு, இன்னொன்னு வந்து ரிலேட்டிவ் பின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்சல்யூட் பின்னா என்ன? இப்போ நான் என்ன சொன்னேன்? இப்போ பின்னை வச்சு ஒரு பீஸை லாக் பண்றதுன்னு தானே சொன்னேன். இப்போ இன்கேஸ் இப்போ நம்ம இங்க இந்த பிஷப் இங்க வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன ஆகுது? இங்க பிஷப் இங்க வச்ச உடனே அவங்களால அந்த கிங்கை மூவ் பண்ண முடியாது. நைட்டை ஏன் மூவ் பண்ண முடியாது? நான் சொல்லியிருக்க ஞாபகம் இருக்குங்களா? அது பேர் என்னமோ வரும், இல்லீகல் மூவ். நைட்டை மூவ் பண்ணா அது பேர் என்னமோ வரும், இல்லீகல் மூவ். அப்ப இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அப்சல்யூட் பென்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? அப்சல்யூட் பென். சரி, இந்த தப்பை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ரொம்ப சிம்பிள். ஒரு எக்ஸாம்பிள் எப்படி அந்த தப்பு வந்திருக்கும்னு பார்ப்போம். சரிங்களா? எக்ஸாம்பிள், உங்ககிட்ட ஒரு கிங் இருக்கு, அவங்ககிட்ட இங்க ஒரு கிங் இருக்கு, அவங்க கிட்ட இங்க ஒரு பான் இருக்கு, உங்ககிட்ட ஒரு பிஷப் இருக்கு, உங்ககிட்ட ஒரு பான் இருக்கு, அவங்ககிட்ட ஒரு நைட் இருக்கு. இப்படி வச்சுக்கலாம். சரிங்களா? இப்படி வச்சுக்கலாம். இப்படி இருந்துக்கும் போது அவங்க பிளாக் டு பிளேல அவங்க எதுவுமே பார்க்காம டக்குனு வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. சரிங்களா? இதுதான் பின்னு சொல்லுவாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா டக்குன்னு பிஷப்பை வச்சு பின் பண்ணிடணும். பின் பண்ணியாச்சா? நம்ம பாத்தீங்களா? அந்த நைட்டை மூவ் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்? எடுத்தா செக். ஸோ இது பேர் தான் அப்சல்யூட் பின்னு சொல்லுவோம். சரிங்களா? பார்த்துக்கோங்க. பின் எப்பவுமே இப்படி இருக்கும். ஒரு சின்ன பீஸை வச்சு ஒரு சின்ன பீஸை வச்சு பின்னோட ஒரு பெரிய பீஸை பின் பண்றது. சரிங்களா? இப்போ இங்க இது பிஷப் ஒரு 3 பீஸா? ஏன்னா 3 பாயிண்ட்ஸா? இந்த நைட் ஒரு 3 பாயிண்ட்ஸா? ஆனா இந்த நைட் எடுக்கவே முடியாதா? ஏன்னா இங்க வந்து இது இருக்கும். இப்போ நீங்க கேட்கலாம், சரி கோச், இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு பிஷப் இருக்கு,
இல்ல இந்த இடத்துல வந்து ஒரு நைட் இருக்கு. இப்ப இந்த இடத்துல ஒரு பிஷப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப இது பின்னான்னு கேட்டீங்கன்னா, இது பின் இல்ல. இது பின்னு தான். பட் ஆனா இது அப்சல்யூட் பின்னான்னு கேட்டீங்கன்னா, இல்ல. ஏன்னா, அவங்களால இந்த நைட்ட மூவ் பண்ண முடியும். அவங்க நைட்ட அந்த மூவ் பண்ணணுங்கிற தேவையும் இல்ல. இப்ப நீங்க இந்த நைட்ட வச்சு, இந்த பிஷப் வச்சு இந்த பீஸ் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆயிரும்? நம்ம 3 பாயிண்ட் எடுக்கிறோமா? அவங்களும் 3 பாயிண்ட் எடுத்துருவாங்களா? அப்ப அது என்ன ஆகும்? அது பேரு எக்ஸ்சேஞ்ச் தான் வரும். சரிங்களா? அது பின்னோட எதுவுமே எஃபெக்டிவ்னஸ் இருக்காது. இப்போ அது ஒரு அப்சல்யூட் பின் பார்த்தோமா? இப்ப ரிலேட்டிவ் பின் என்னன்னா, மோர் ஆர் லெஸ் இதே மாரி தான். இப்ப நீங்க ஒரு ரூக் வச்சிருக்கீங்க. இப்ப நம்மகிட்ட ஒரு பிஷப் இருக்கு. அவங்ககிட்ட ஒரு குயின் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சும்மா கிங்கு, பான் எல்லாம் வச்சுக்கலாம். அவங்ககிட்டயும் சும்மா கிங்கு, பான்லாம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த மாரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இல்ல இந்த மாரி என்கிட்ட இருக்கணும். இப்போ நான் பிஷப் வச்சு இப்படி பின் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். பின் பண்றேன். சரிங்களா? இப்ப இந்த பீஸ் எடுத்தா இந்த குயின் போகுமா? இப்போ அவங்களால இந்த ரூக்க மூவ் பண்ண முடியும். மூவ் பண்ண முடியாம இல்ல. நல்லா நினைச்சுக்கோங்க. இதுதான் டிஃபரன்ஸ் பிட்வீன் அப்சல்யூட் பென் அண்ட் ரிலேட்டிவ் பென். இன் கேஸ் இந்த இடத்துல கிங் இருந்துச்சுன்னா, இந்த ரூக் அவங்களால மூவ் பண்ணியிருக்கவே முடியாது. சரிங்களா? ஆனா, அவங்க கிட்ட இந்த கிங் இல்லாதனால, இங்க குயின் இருக்கிறனால, நீங்க இந்த ரிலேட்டிவ் பெண்ண நீங்க ஈஸியா மூவ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். அவ்வளோதான் கான்செப்ட். சரிங்களா? இப்போ அவ்வளோதான். வேற எதுவுமே இல்ல. இப்ப இந்த பின்ல வந்து நீங்க வந்து நம்ம பேசிக்ஸா பார்க்கலாமா? ஒரு ஒரு பசில்ஸ் பார்க்கலாம். அதேதான். ரொம்ப பசில் போயிட்டு இந்த ஸ்டடியில எங்க போலாம்னா, சிம்பிளா பசில் போயிட்டு பசில் தீம் போனீங்கன்னு வச்சுக்கோங்க. லீச்சேஸ் பசில் தீமு இங்க வந்து பின்னுன்னு நீங்க சர்ச் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு இங்க பின் இருக்கும். சரிங்களா? உங்க ரேட்டிங் இருக்கிற மாரி நீங்க ரொம்ப ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுங்க. ஒரு எக்ஸாம்பிள். இப்போ இந்த பசில் எடுத்துக்குவோம். சரிங்களா? இப்ப இந்த பசில்ல இங்க எங்க பின் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். நீங்க பாஸ் பண்ணிட்டு கண்டுபிடிங்க பார்க்கலாம். நீங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு கண்டுபிடிங்க. சரிங்களா? இப்ப இங்க எங்க பின் இருக்குன்னா, குயின் இன்டூ பிஷப். சார் என்ன சார் குயின் 9 பாயிண்ட்ஸ், பிஷப் 3 பாயிண்ட்ஸ், குயின் இன்டூ பிஷப் அடிச்சிட்டீங்க அப்படின்னீங்க. சரி ஓகே நான் அடிச்சுட்டேன். இப்ப அவங்க எத வச்சு எனக்கு அடிப்பாங்க? பானை வச்சு அடிப்பாங்களா? ஏன் பானை மூவ் பண்ண முடியல அவங்களால? ஏன்னா அப்சல்யூட் பின்ல இருக்கு. என்ன பின்ல இருக்கு? அப்சல்யூட் பின்ல. மூவ் பண்ணா செக் கிங் போயிடும். அது இல்லீகல் மூவ். மூவே பண்ண முடியாது. புரிஞ்சுங்களா? இதுதான் வந்து அப்சல்யூட் பின். புரிஞ்சுங்களா? சரி. அடுத்த பசில் பார்ப்போமா? இந்த பசில் பார்ப்போம். இந்த பசில் வந்து அப்சல்யூட் பின்னா ரிலேட்டிவ் பின்னான்னு பார்ப்போம். சரிங்களா? இப்போ அதே தான். அதே பாஸ் எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த பசில் கண்டுபிடிங்க. சரிங்களா? கண்டுபிடிச்சிங்களா? ஓகே. கண்டுபிடிச்சிருந்தா கரெக்ட். ரூக் எடுத்து இங்க வைக்கிறது. எதுக்கு சார் ரூக் எடுத்து இங்க வைக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க கிங்கும் குயினும் தெரியுதுங்களா ஒரே லைன்ல? அவ்வளவுதான். இப்ப இங்க நீங்க ரூக்க வச்சுட்டீங்கன்னா, இந்த குயினை அவங்க மூவ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இது அப்சல்யூட் பின். சார் அவங்க அடிக்கிறாங்கன்னா, ஆமா அவங்க அடிப்பாங்க. ஏன்னா 5 பாயிண்ட்ஸ் தானே. ஏன்னா அவங்களால வேற வேற எது பண்ணா நம்ம அடிச்சிருவோமா? அவங்க நம்மள அடிச்சாலும் நம்ம அவங்கள அடிச்சாலும் பாயிண்ட்ஸ் ஒன்று தானே கிடைக்க போகுது. அவங்க அடிக்கிறாங்க. இப்போ நம்ம அவங்க அடிச்ச உடனே இந்த பிஷப் இன்டூ குயின்னு அடிக்கும். அவ்வளவுதான். இதுதான் வந்து பேசிக் பின்ஸ். சரிங்களா? இன்னும் ஒரு பசில் ட்ரை பண்ணுவோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு ஹோம்வொர்க். சரிங்களா? இந்த அப்சல்யூட் பின் வந்து ரொம்ப 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 ஈஸியும் கூட இம்பார்ட்டன்ட்டும் கூட. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்? இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்க. நீங்க எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கலாம்னா, அங்க நல்ல ஏதோ ஒரு பீஸ் இருக்கும். பின்ல ஏதோ ஒண்ணு இருக்கும். பாருங்க. இப்ப இந்த பான் இருக்கா? இந்த பான் தான் பின்ல இருக்கா? இந்த பான் தான் அப்சல்யூட்ல எடுக்கவே முடியாதா இந்த பான? அப்ப இந்த பான வச்சு எதா பண்ண முடியுமான்னா, இந்த நைட் இருக்குங்களா? இந்த நைட்ட வச்சு இங்க செக் வச்சா, இங்க ஒரு பான் இருக்கா? இங்க ஒரு பீஸ் இருக்கா? செக் வச்சா, இத அப்படியே ஈஸியா எடுத்துடலாம். சரிங்களா? இதுதான் வந்து அப்சல்யூட் பின். அப்சல்யூட் பின்னும் சொல்லலாம். இது அப்சல்யூட் பின். ரிலேட்டிவ் பின் எப்படி இருக்கும்னா, கிங் இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. கிங்குக்கு பதிலா வேற எந்த பீஸ் இருந்தாலுமே அது வந்து ரிலேட்டிவ் பின்னா தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ நம்ம டோர்னமெண்ட்ல வந்து சரி இது அப்சல்யூட் பின்னா, ரிலேட்டிவ் பின்னான்லாம் இல்ல. பீஸ விட்டாலே வந்து அவங்க பின்ல தப்பு பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். அந்த தப்ப நீங்க ஈஸியா டக்குன்னு பனிஷ் பண்ணணும்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே. அவ்வளவுதான். தட்ஸ் இட் ஃபார் டுடே. இந்த பின்னோட டாபிக் இதோட முடிஞ்சிருச்சு. நீங்க வந்து இம்பார்ட்டன்ட்டா ஒரு விஷயம் பண்ணணும். என்னன்னா, இந்த பசில்ஸ் எல்லாம் நீங்க பண்ண ஆரம்பிச்சிடணும். சரிங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பசில்ஸ் எல்லாம் பண்ணா மட்டும் தான் வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். நம்ம எடுக்கிற கிளாஸஸ்க்கெல்லாம் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது கம்பேரிட்டிவா ஈஸியா இருக்கும். ஏன்னா உங்க ரேட்டிங்கும் கம்மியா இருக்கும் ஸ்டார்ட் பண்ணும்போது. ஸோ உங்களுக்கு வந்து பசில் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க அப்படி ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா, நம்ம ரெகுலரா டிஸ்கஸ் பண்ற நீங்க அந்த குரூப்ல போடுங்க. சரிங்களா? ஓகே ஃபோல்க்ஸ். பாய். தேங்க் யூ. டேக் கேர். ஹேவ் எ நைஸ் டே.